ஹலோ guys, வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் கிளாஸ் லைனிங் டெக்னாலஜி ஐபி பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா கிளாஸ் லைன் எக்யூப்மெண்ட்ஸ். ஸோ இந்த கம்பெனி நேம்ல இருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா கிளாஸ் லைன் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இப்போ மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இது எதுக்காக பார்த்தீங்கன்னா ஃபார்மா அண்ட் கெமிக்கல் செக்டர்ஸ். ஸோ இந்த ரெண்டு செக்டர்ஸ் யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட்ஸ்க்கு கிளாஸ் லைன் எக்யூப்மெண்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி 2012 ஸ்டார்ட் பண்ண ஒரு கம்பெனி. ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலைஸ்ட் இன்ஜினியரிங் எக்யூப்மெண்ட், அதாவது ஃபார்மாலையும் கெமிக்கல்லையும் யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிளாஸ் லைன்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் நிக்கல் அலாய். ஸோ இது மூணு யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் எக்யூப்மெண்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ என்னோட மேனுஃபேக்சரிங் பிளான்ட் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் தெலங்கானாவில் இருக்குது. டோட்டலாக 8 யூனிட்ஸ் வச்சுருக்காங்க மேனுஃபேக்சரிங் பிளான்ட். ஸோ என்னோட ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ ரியாக்டர்ஸ், ஸோ ஏஇசிஇபி, ஸோ 3 டைப்ஸ் ஆஃப் ரியாக்டர்ஸ் இவங்க வச்சுருக்காங்க ப்ராடக்ட்ஸில். ஸோ இந்த ரியாக்டர்ஸ்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ கெமிக்கல் செக்டரில் பார்த்தீங்கன்னா ஹை ப்ரெஷரில் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் கேஸ் அவங்க மிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல்ஸ் ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ இந்த கெமிக்கல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சில இதெல்லாம் அசிடிக்காக இருக்கும். ஸோ கரோசிவ், ரொம்ப கரோட் பண்ணுவோம் அதில் யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ்லாம். ஸோ அப்படி அந்த கெமிக்கல்ஸ்லாம் ஹேண்டில் பண்ணுற மெட்டீரியல்லாம் பார்த்தீங்கன்னா கரோஷன் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கணும். ஸோ அதுக்கு தான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ரியாக்டர்ஸ்லாம் மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த ரியாக்டர்ஸோட இன்சைட் பார்த்தீங்கன்னா கிளாஸ் லைன்ட மெட்டீரியலாக இருக்கும். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா கரோஷன் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ஏஇசிபி பார்த்தீங்கன்னா மூணுமே பார்த்தீங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன். ஸோ மூணுமே பார்த்தீங்கன்னா ஒரு சைஸ். ஸோ ஏஇபியில் பார்த்தீங்கன்னா ஸோ அஜிடேஷன் பண்ண முடியும். அதாவது பார்த்தீங்கன்னா 2-3 கேஸ் மிக்ஸ் பண்ணி ஹை டெம்பரேச்சரில் மிக்ஸ் பண்ண முடியும் ஏஇபியில். இப்போ சியில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் கேஸ் மட்டும் தான் ஹேண்டில் பண்ண முடியும். இப்போ சைஸ் சின்னது. ஸோ இது பார்த்தீங்கன்னா கெமிக்கல் செக்டார்ஸ்க்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ரிசீவர்ஸ், வேக்யூம் ட்ரையர்ஸ், ஹீட் எக்ஸ்சேஞ்சர்ஸ். ஸோ இந்த ரிசீவர்ஸ் பார்த்தீங்கன்னா இதுவும் கிளாஸ் லைன் மெட்டீரியலில் செஞ்சது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த கெமிக்கல்ஸ் அண்ட் ஆசிட்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணுறக்கூடிய ஸ்டோரேஜ் டேங்க் மாதிரி இது. ஸோ வேக்யூம் ட்ரையர், ஹீட் எக்ஸ்சேஞ்சர் பார்த்தீங்கன்னா ஹீட் எக்ஸ்சேஞ்சர் போரோசிலிகேட் கேஸ் இவங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஹை டெம்பரேச்சர் கேஸ்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் இன்னொரு மீடியம் இந்த ஹீட் எக்ஸ்சேஞ்சர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஐபிஓ டைம்ல பார்த்தீங்கன்னா ஜனவரி 6 அன்னைக்கு ஓப்பன் ஆகுது ஐபிஓ. க்ளோஸ் டேட் பார்த்தீங்கன்னா ஜனவரி 8. அலாட்மெண்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜனவரி 9. ரீஃபண்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜனவரி 10. லிஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஜனவரி 13 லிஸ்ட் ஆகுது. ஸோ இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் பண்ண 133 to 140 rupees செட் பண்ணியிருக்காங்க ஒரு ஷேருக்கு. ஸோ டோட்டலாக லாட் சைஸ் பார்த்தீங்கன்னா 107 குவான்டிட்டி ஒரு லாட்டுக்கு. ஸோ ரீட்டைல் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா ஒரு லாட்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 14,980 rupees. ஸோ 13 லாட் வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்க. ஸோ அடுத்து இவங்களோட ஃபினான்ஷியல்ஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஸோ 3 ஃபினான்ஷியல்ஸுமே பார்த்தீங்கன்னா டாப் லைன் பாட்டம் லைன் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் டூ ஃபினான்ஷியல் இயர் 22 to 23 பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 85% இம்ப்ரூவ் ஆயிருக்கு டாப் லைன். ஸோ பாட்டம் லைன் பார்த்தீங்கன்னா மோர் தென் டபுள் ஆயிருக்கு. ஸோ நல்ல ஒரு க்ரோத். ஸோ அடுத்த 23 to 24 பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஸோ 10% அப் ஆயிருக்கு டாப் லைன். ஸோ பாட்டம் லைன் பார்த்தீங்கன்னா 53 crores, பார்த்தீங்கன்னா 60 crores. ஸோ அடுத்து இந்த ஐபிஓ பார்த்தீங்கன்னா கிரே மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 93 rupees கிட்ட இருக்கு. ஸோ இது லிஸ்ட் ஆச்சுன்னா பார்த்தீங்கன்னா 233 rupees லிஸ்ட் ஆகும் ஒரு ஷேர். ஸோ லிஸ்டிங் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 66% கிட்ட இருக்கு. ஸோ நல்ல ஒரு டிசென்டான லிஸ்டிங் ப்ரீமியம். அடுத்து ஃபினான்ஷியல்ஸ் பார்த்தீங்கன்னா டாப் லைன் அஸ் பாட்டம் லைன் ரெண்டுமே எக்ஸலண்ட்டாக க்ரோ ஆகுது. ஸோ ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்ஓஇ, ஆர்ஓசி பார்த்தீங்கன்னா ரெண்டுமே 20% அபவ். ஸோ நல்ல ஒரு ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அண்ட் கேபிட்டல் எம்ப்ளாய்டு. ஸோ எக்விட்டி ஈக்விட்டி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 0.32. ஸோ இப்போ இவங்க பாரோயிங்ஸ் பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் கம்மி பண்ணிட்டே வராங்க. ஸோ டெப்ட்டும் இவங்க நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ இங்கே லாங் டேர்முக்காக அப்ளை பண்ணிங்கன்னா இந்த ஐபிஓ நீங்கள் உங்கள் வாட்சஸில் ஆட் பண்ணலாம். ஸோ ஐபிஓ லிஸ்ட் ஆகி ஒரு ப்ரைஸ் கரெக்ஷன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் போர்ட்ஃபோலியோ நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ இந்த ஐபிஓ நீங்கள் லிஸ்டிங் கெயின்காக அப்ளை பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஏன்னா லிஸ்டிங் ப்ரீமியம் நல்லா இருக்கு.
ஸோ இந்த வீடியோவில் வேறு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள். நன்றி.